உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. பெற்றோர்கள் நிராகரிச்சிட்டாங்க, சமூகம் நிராகரிச்சிருச்சு, உறவினர் நிராகரிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த 2 பேரும் சேர்ந்து அவ கொடுத்த கட்டுப்பாடு, பயிற்சி பண்ணு. ஆசிரியர் தெரியாது, நடன முறைப்படி தெரியாது. சினிமாவில் பார்த்த எங்கள் ஊரில் இருந்தது ஒரு கீத்து கோட்டை டூரிங் தியேட்டர். அந்த தியேட்டரில் எங்கள் அப்பத்தா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த படங்கள் தான் அதில் போடுவாங்க. 3 நாள் தான் ஒரு படம் ஓடும். 3ஆவது நாள் இன்றைய படம் கடைசி போட்டுருவாங்க இல்லையா. அதில் வந்தது நாங்கள் பார்த்தவங்க எங்கள் வயதுக்கும் சம்மந்தமே இல்லாத பத்மினி அம்மா, வைஜெயந்தி மாலா அம்மா, குமாரி கமலா அம்மா, சாய் சுப்புலக்ஷ்மி, இப்படியா. அப்போது எங்களுக்குள்ளார அதுதான், அவர்கள்தான் என் முதல் நடன ஆசிரியைகள். அந்த டூரிங் தியேட்டர் தான் எனது முதல் நடன பயிற்சி பட்டறை. அங்கே கற்றுக்கொண்ட, அதில் பார்த்த அந்த நடனத்துக்கான பயிற்சி களம் எங்கள் ஊரில் நான் சொன்னேனே, இந்த ஒத்தையடி ரோடு, தென்னமரத்து ரோடுன்னு சொல்லி ஒரு பக்கம் பூரா அப்படியே இந்த சினிமாவில் மாதிரி ஊன்னு காற்றடிக்கிற மாதிரி கண்மாய்க்கரை தண்ணி சத்தாலே அடிக்கிறது ஒரு பக்கம் கேட்கும், இன்னொரு பக்கம் பூரா தோப்பு. இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மைலுக்கு அங்கே நிற்கிறவங்கள தெரிகிற மாதிரியான ஒத்தையடி ரோடு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. நாங்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு இந்த ரோட்டில் தான் வரணும், வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு. அப்போ அந்த ரோட்டில் தான் நான் ஆடி பார்ப்பேன். அங்கே என்ன பத்மினி உடனே ரிஹர்சல்னா, இப்போ சில காட்சிகளை எல்லாம் அந்த பாத்திரங்களுக்காக அந்த பாடல்களில் அந்த ஒளிப்பதிவு அங்கே நகர்ந்துருக்கும். எனக்கு ஏக்கமாக இருக்கும், மற்றவர்களுக்கு எம்ஜிஆரை காமிக்கலையே, இந்த இடத்துல போய் இந்த அம்மாவை காமிக்கிறாங்களேன்னு ரசிகர்கள் இருந்து. எனக்கு ஐயோ பத்மினி ஆடிக்கிட்டு இருக்கதே காமிக்காமல் இந்த பாத்திரத்தை காமிக்கிறாங்களே, எனக்கு ஆதங்க. இருவேறு ரசிகர்கள் மாதிரி. அப்போ அந்த இடத்துல என்னவா இருந்திருக்கு நான் சொல்லுவேன், இங்கே பாரு அங்கனுக்குள்ளே நமக்கு அங்கே நாட்டியம் இல்லை, அங்கே அவரை காட்டிட்டாங்க, அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் தெரியுமா. இதுவாக இருந்தது தான் என்னோடய முதல் கோரியோகிராஃபி. முதல் ரசிகை அவள் தான், முதல் விமர்சகி அவள் தான். அதன் பிறகு இவ்வளோ நல்லா ஆடுறியே. ஏன்னா ஸ்கூலில் எந்த போட்டிகள்னாலும் சரி முதல் பரிசு நான் தான். இன்றைக்கும் கூட என்னோட மதுரையில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் இப்போ அவங்களோட கட்டட நிதியங்களுக்கெல்லாம் நான் ஆடி, நான் ஒரு செலிப்ரிட்டியாக போய் அவங்களுக்கு விருந்தினர்களாகவும் நடன கலைஞர்களாம் போயிட்டு எனக்கு இப்படி வரவேற்பறையில் அழைச்சி மரியாதை செய்கிற பொழுது அவங்க காமிக்கிறாங்க, மேம் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இருந்தப்போ வாங்கின ஷீல்டுக்கு அப்புறம் எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் ஒரு நர்த்தகி அங்கே வரலை. அங்கே எங்கே அந்த அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லி நடந்ததுன்னா அதில் நான் வர்றேன்னா இவன் முதல் பரிசு தட்டிட்டு போயிடுவான்னு நம்புவாங்க. இத்தனைக்கும் அவ்வளோ நீங்கள் இந்த சொல்லக்கூடிய செமியாக தான் உடை உடுத்தியிருப்போம், ஒன்றும் ஒரு கல்ச்சர் இருக்காது, எதுவும் தெரியாது. ஆனால் பேய் பிசாசு மாதிரி ஆடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பெரியவங்க பார்த்தவங்க இப்போ இன்றைக்கி நான் உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 24 நாடுகளுக்கு மேலே நான் போய் வந்துட்டேன். நாட்டியம் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து அமெரிக்கா, கனடான்னு இது 20ஆவது ஆண்டு முடிச்சிருக்கேன் நான். இன்றைக்கும் ஊருக்கு போனால் சில பெரியவர்கள் சொல்லுவாங்க, இப்போ நர்த்தகி ஏமாத்துறா, நீங்கள் இவ்வளோ போய் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, அவள் தான் உண்மையான நர்த்தகி, என்ன பம்பரத்தை சுத்த விட்டோம்னா பம்பரம் தோற்று போயிடும் அப்படின்வாங்க. நிஜமாக எனக்கு அவங்க மனசில் அந்த அந்த நடனத்தோட நுணுக்கங்கள் இன்றைக்கி நிறைய கூட நான் செழுமைப்பட்டு பேசலாம். இது காலந்தந்த அனுபவமாக இருக்கோன்னா, அது எதுவுமே இல்லாத பொழுது அந்த காட்டாற்று வெள்ளம் போல் அல்லது அந்த வயல்வெளிகளில் கட்டற்று கிடைக்கக்கூடிய தென்றல் போல் நாங்கள் இருந்தோம். இலக்கணம் எதுவுமே இருக்கலை. அதன் பிறகு அந்த கனவுகள், ஆசைகள்ங்கிற மாதிரி எல்லோரும் இவ்வளோ நல்லா ஆடுறியே, உனக்கு ஒரு குரு வேணாமா அப்படின்னா, குருவா அப்படின்னு அப்போ தான் முகத்தை பார்த்துக்கிட்டோம். நாங்களோ அந்த மதுரை அனுப்பானடி கிராமத்தை விட்டு வெளியில் வராத 2 திருநங்கைகள். கிட்ட போகிறார் உள்ள. அப்போது சும்மா இலக்கு இல்லாமல் வைஜெயந்தி மாலா அம்மாவோட குரு யாரோ அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். கற்பனை பண்ணுங்க, நீங்கள் இது மாதிரி யாராவது சிந்திக்க முடியுமா? எங்களுக்கு அப்படி ஒருத்தர் இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியாது. நிஜமாக எங்கள் மதுரை மீனாட்சி சொக்கம் இருக்கும், அது காதில் விழுந்திருக்கு.
ஏன்னா நான் இப்போது சொல்ல முடியும், அவங்க வந்து அவங்க ஆசையாக 2 பேரையும் சிருஷ்டிச்சிருந்துருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் தான் வந்து நடராச பெருமான் வலது கால் தூக்கி ஆடியிருக்கார். எல்லா இடத்துலையும் இடது கால் தூக்கி ஆடியிருப்பார். அங்கே தான் கால் மாதிரி ஆடின தலம். இன்னொன்று, அந்த அம்மாவும் இயல்பான பெண்ணாக பிறக்கலை. 3 தனங்களோட வில்லு அம்பையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த குணம் இருக்க அவ்வளவே அந்த அம்மா செஞ்சாங்க. அப்போ அந்த ஊரில், அதாவது கால் மாறி ஆடிய மதுரையில் பால் மாறி ஆடிய நர்த்தகின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது. அப்போது இந்த கனவு பந்தை விட்டறிஞ்சேன். நிஜமாவே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த வாரமே எனக்கு படிக்கிற வழக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் தமிழாசிரியர்கள் வந்து என்னோடய ஆசையை இது பண்ணினதுனால பார்த்தா கிட்டப்பா பிள்ளை அவருக்கு தமிழிசை சங்கம், சென்னை தமிழிசை சங்கம் இசைப்பேரறிஞர் விருது கொடுத்து கௌரவித்ததுன்னு சொல்லி விகடனோட பேட்டியில் பார்த்தாக்கா, ஆஹா நிஜமாவே கிட்டப்பா பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வைஜெயந்தி மாலா அம்மாவோட குரு போல், அவர்கிட்டே கற்றுக்குருவோன்னு சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் தஞ்சாவூருக்கு. அவ்வளோ வசதிகள் எல்லாம் இல்லை, எதுவும் கிடையாது. அன்றைக்கு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். போனோன்னு தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எங்கிட்ட 2 பேருக்குமான கட்டண காசு இல்லைன்னு. யாரோ ஒருத்தர் பயணப்பட முடியும். 2 பேருமே கற்றுக்கிறதா தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது ஏறினதில் பஸ்ஸிலேருந்து இவ இறங்கினான். நீ போயிட்டு வா. அவள் பணம் தான் அது, அவங்களோட கடைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, அவளோட பணம் ஆரம்பம் முழுவதும் அவளோட பயணத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. அவள் தான் அதை தொடங்கி வச்சது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து தான் என்ன அனுப்பினாங்க, அவங்க வீட்டிலேருந்து அவளை அனுப்பலை அந்த புரியாத்தனத்தில். அப்போ இந்த சினிமா மாதிரி தான் எல்லாமே நாங்கள் நடிகைகளாகவே தான் இருப்போம். ஒரு வாரம் நான் வைஜெயந்தி மாலா, ஒரு வாரம் அவள் பத்மினி, அதில் சண்டையெல்லாம் நடக்கும். நீ போன வாரம் தான் நீ வைஜெயந்தி மாலா வருது, இந்த வாரம் நீ வைஜெயந்தி மாலா இருக்குன்னு சொல்லுவாங்களே. இப்போ இது வைஜெயந்தி மாலாவுக்கு தெரியுமான்னு. இன்றைக்கி வைஜெயந்தி அம்மா என்ன வாரிசுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து நான் யாரெல்லாம் அந்த நட்சத்திரங்களை அங்கே பார்த்தனோ அவர்கள் எல்லாருக்கும் நான் செல்ல பிள்ளையாக இருக்கேன். பத்மினி கூட சந்திச்சிங்க? ஆமாம், அமெரிக்காவில் அப்படி ஒரு சமையல் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போய் ஆசையாக சாப்பிட வச்சு அவங்கள்ட்ட ஆடி காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்கிறது அப்படியே கனவுல மிதந்தேன். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, அந்த கனவு முழுவதும் மெய்ப்பட்டது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெரும்பாலான திருநங்கைகள் பெறணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆசை. நிச்சயமாக என்ன, நிச்சயமாக. அதற்கு அவங்க வந்து அவங்கள எப்படி வழி நடத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இதில் ஒரு பெரிய உளவியலாக, நான் ஒரு திருநங்கைகள் பக்கம் இருந்து நான் ஒரு திருநங்கையாக நினச்சி பார்க்குற பொழுதுன்னா, அங்கே யாருமே சோடை சொல்ல முடியாத அளவுள்ள அறிவு கூர்மையுடனும் தெளிவான சிந்தனைகளோடும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பக்கத்தில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்தின் பக்கம் இருந்து பார்க்கிற பொழுது அந்த எந்தவித அவர்களோட ஆற்றலையும் ஒரு கிஞ்சித்த அளவும் கூட பயன்படுத்தாத, புரிந்து கொள்ளாத சமூகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சித்த நிலை மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு சித்தர்கிட்ட போகிறீங்க, திருவண்ணாமலையில் எத்தனையோ சித்தர்களை பார்க்குறேங்கிறீங்க, அவர் எச்சி துப்புவாருங்கிறீங்க, அடிப்பாருங்கிறீங்க, துரத்துவாருங்கிறீங்க, ஆனால் பின்தொடருவீங்க. அப்போது அவங்க சித்த நிலையில் இருக்காங்கங்கிறத ஒத்துக்கொள்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த மக்களுக்கு திரும்பி கறந்த பால் மடிபுகிற போகிறதில்ல, துரத்திய பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல, இழந்த குழந்தை பருவம் வரப்போகிறதில்ல. அது நர்த்தகி முதற்கொண்டு. நான் என்ன ஜோடனையாக பேசினேனாலும் என்னோட குழந்தை பருவத்தோட கனவுகளும் கற்பனைகளும் கருக்கப்பட்டு, இப்போ என்னோட குழந்தை பருவம்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு காயங்கள் தான் இருக்கும் உங்கள்கிட்ட கொடுக்குறது. நான் அங்கே விளாண்டேன், என்னை மடியில் வச்சு கொஞ்சினாங்க, நான் இப்படி எனக்கு சிங்காரிச்சு பார்த்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குழந்தைன்னா அதைத்தானே கடந்து வந்திருக்கும். ஒரு ஏழை விட்டு குழந்தைனாலும் அவங்களுக்கு அது ராஜா, பணக்கார விட்டு குழந்தைனாலும் அவங்களுக்கு அது தேவதை. ஆனால் இந்த நர்த்தகிக்கும் சக்திக்கும் அது கிடைக்கல. இல்லை, இப்போ எனக்கு பார்த்தா இந்த அம்மா அப்பா எங்கள் பார்வையில் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி குழந்தைங்கிறதெல்லாம் எங்களுக்கு சினிமா கதாபாத்திரம் மாதிரி தெரியும். நிஜமாவா அப்பாவுக்குள்ள அப்படி கொஞ்சுவாங்களா? அம்மா இப்படியெல்லாம் கூட அம்மா கிட்ட இருப்பாங்களாங்கிறது இது உண்மை. எந்த பரிதாபத்துக்காக சொல்லலை, உண்மையாக எனக்கு வந்து ஒரு அப்பா வாங்கி கொடுத்தாரு, அப்பா பேசுகிற, அப்பாட்ட கொஞ்சுறது, அம்மாட்ட கொஞ்சுறதுலாம் எனக்கு வந்து செயற்கையாக தெரியும்.
தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு பார்க்குற பார்வையில் இப்போ இந்த மக்களுக்கு அதெல்லாம் இல்லைன்ற பொழுது மூர்க்கமாயிடுறாங்க, ஒரு விட்டேத்தித்தனம் ஆயிடுறாங்க. இலக்கு இல்லை. வாழ வந்து நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இலக்கு வச்சு போகணுன்னா எங்களுக்கு இலக்கு பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நிற்கிது. அப்போ என்ன ஆகுதுன்னா எப்படினாலும் இருக்கலாங்கிற பொழுது அந்த ஒருநிலைப்பாடு அதுக்கு மீறி இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க சுயமாக சிந்திச்சு. வழி நடத்துறதுக்கு நிச்சயமா இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசில் வந்து இப்போ இந்தியாவில் எந்த அரசும் சிந்திக்காத ஒரு சிந்தனை. அது நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி. நான் வந்து நல்ல ஒரு த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய பத்மஸ்ரீ வரைக்கும் நான் போயாச்சு. அதுக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ வந்தோடனே தான் எல்லாருக்கும் அது வந்து தெரிஞ்சுது, ஏன்னா அது ஒரு புகழ்பெற்ற விருது. அதுக்கும் மிக உயரிய கௌரவமான சங்கீத் நாடக அகாடமி புரஸ்கார அவார்டு 2011 நான் 19 தான் எனக்கு பத்மஸ்ரீ வந்தது. அப்போ யாரும் அதை பற்றி யோசிக்கல. ரொம்ப பெரிய அகாடமிக்கு ரொம்ப கடினமான பத்மஸ்ரீ வந்து இது பண்ணி கிடச்சிரும். பத்மஸ்ரீ விருது அலங்கரிச்சிட முடியும். அந்த சங்கீத் நாடக அகாடமி புரஸ்காருங்கிறது மிகப்பெரிய விருது இல்லையா? அதெல்லாம் அப்புறமா தமிழ்நாடு அரசு வந்து மாநில திட்டக்குழு உறுப்பினராக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய துணியாத ஒரு விடயத்தை எனக்கு செஞ்சாங்க. அப்போ நிறைய கூட விமர்சனம் வந்தது, அவங்க ஒரு திருநங்கைங்கிறதுனால போட்டாங்க அப்படின்னுட்டு. அப்படி பார்த்தா எத்தனையோ சமூக சேவை செய்து ரொம்ப தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க தேர்வு செஞ்சுருக்கலாம். இல்லை ஒரு கலைஞராக போடணும் அப்படின்னா என்னை விட மிக மூத்த கலைஞர்கள், இதே உங்களோட நேர்காணலில் என்னோட முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய வானத்து நட்சத்திரங்களான பத்மவிபூஷன் சாந்தாம்மா, தனஞ்சயன் அம்மாவோட நேர்காணல்லாம் நான் பார்த்து வியந்து போயிருக்கேன், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அது கூட என்னோட கனவு தான். அதை பார்த்து எங்கேயோ நான் ஒரு ஆஹா அப்படின்னு சொன்னதை கூட எங்கள் மதுரை மீனாட்சி சர்க்கார் கேட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே கூட அது நடந்துருச்சு. பார்த்தீங்களா எங்கே சொன்ன விஷயம். அது இன்றைக்கு மாநில திட்டக்குழு உறுப்பினராக முதல் திட்ட வரைவே வந்து திருநர் மக்களுக்கான திட்ட வரைவை செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு வந்து முதல்வர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அதை மிகச்சரியாக செதுக்கி அதன் பிறகு இப்போ திருநங்கையர்களுக்குன்னு இப்போ வந்து அது முதல்ல பால் புதுமையினர், அந்த பால் திருபு நிலையாளர் எல்லா வகுப்பினருக்குமான திட்ட வரைவுன்னு சொல்லி அதுக்கான தலைப்பை மட்டும் கொடுத்துருந்தாங்க. உள்ளே இருந்தது முழுவதுமே திருநங்கையர்களுக்கான கோட்பாடுகள்னால் அது எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு இப்போ திருநங்கையர்களுக்குன்னே தனிப்பிரிவாக வந்து அதை பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. இதில் அவர்களுக்கான மருத்துவம், கல்வி, அடிப்படை வாழ்க்கை வசதி, அவர்களது ஓய்வூதியங்கள், இது எல்லாமே தொழில் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, எல்லா வகைகளையும் உள்ளடக்கிய கருத்துக்களை உலகளாவின பார்வையில் முதல்ல பார்த்தேன். அப்புறம் இந்திய அளவில் பார்வையில் பார்த்தேன். அதன் பிறகு இந்திய அளவு பார்வையிலேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு எப்படி அது பொருந்துங்கிறத வந்து என்னோட அறிவு கேட்ட அளவில் என்னோட ஆய்வுகளின் முடிவுகளில் எனக்கு நல்ல அதிகாரிகள் என் கீழே இருந்தாங்க. அவங்க என்னை ரொம்ப அழகாக வழி நடத்தினாங்க. நான் சொல்கிற எண்ணங்களெல்லாம் கேட்டுக்கொண்டாங்க. அது நடந்தது. இப்போ கலைக்கான திட்ட வரைவு செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திருநங்கை மக்கள்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா இப்போது மக்கள் ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. இயற்கையாக மக்களுக்கும் சில அவலங்கள் வர்ற பொழுது மெல்ல மெல்ல எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்ம அம்மாவும் அப்பாவும் கையில் வச்சிருக்கிறாத ஒரு பணத்தை இன்றைக்கி நம்மளோட பேரன் பேத்தியும் நம்மளோட மகனும் மகளும் 3 மடங்கு 4 மடங்கு சம்பாதிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற பொழுது எல்லா வசதிகளும் கையில் வந்துருச்சு சமூகத்தில். மக்கள்கிட்ட ஒன்று தேடுறாங்க, அன்பு, கனிவான வார்த்தைகள், நான் இருக்கேன்னு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு தேடுற பொழுது அவங்க சக மனிதர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் திருநங்கையர்களையும் நல்ல தோழியராகவும் சகோதரியாகவும் தாயாகவும் பார்க்குற பக்கம் வந்திருக்கு. அது இதோட மாற்றம் என்ன நடக்குதுன்னா, இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வருது. எனக்கு ஒரு சகோதரன் கிடச்சிருக்கிறீங்க, நல்லா பண்ணு நர்த்தகி, நாங்களாம் பின்னாடி இருக்கிறோம், உன்னோட ஒரு வெற்றியும் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோங்கிறப்போ எனக்கு ஓடுறதுக்கு எனக்கு தட்டி கொடுக்க ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, என்னை பின்பற்றி வர்றதுக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒரு மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறா.
அதாவது இயல்பு வாழ்க்கையிலையுமே இயல்பு மனிதர்கள்லையுமே எல்லாருக்கும் சம அங்கீகாரம் கிடைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இப்போது இன்னொன்று வந்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் அது வந்து எனக்கு தெரியும், அது ஒரு தவறான அணுகுமுறை தான், அவங்க காயப்பட்டிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும் எங்கள் மக்களால் சில நேரங்களில். அப்போ நான் கேட்பேன் வந்து, ஒரு ஆண் வந்து உங்ககிட்டேருந்து பணத்தை அபகரிச்சுட்டு போகிறது இல்லையா, ஒரு பெண் திருடிட்டு போகலையா, ஒரு திருநங்கைன்னு உங்களுக்கு அது அதிகமாக தெரியுது, ஒரு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கடினமான வகைகளில் உங்கள்கிட்ட அதை பறிக்க என்னென்னா அவங்களுக்கு வந்து அன்புங்கிற ஒன்று இல்லாததுனால அவங்க மூர்க்கமாக நீங்கள் இன்னைக்கு பயந்து பண்ணுங்கங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எதனால் அப்படி ஆனாங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, எதனால் அப்படி இருக்காங்கன்றத சொல்கிறீங்க. இதை வந்து நேர்படுத்துறதுக்கு வந்து நிச்சயமாக முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறீங்க. நல்லா மாறி இருக்குண்ணா, ரொம்ப நல்லா மாறி இருக்கு. மாறி வர்றாங்க, யார் ஒருத்தரை விரும்பி வரல. இதையுமே சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு பல திருநங்கைகள் வந்து சமூக அந்தஸ்து மிக உயரிய பதவிகளில் தங்களோட படிப்பாலையும் உழைப்பாலையும் பெற்றிருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா அந்த உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லி இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வரதுக்கு வந்து முயற்சிகள் எடுத்தாங்க. நிச்சயமாக வெகு விரைவில் நடந்துடும். இந்த கூட்டம் வந்து ஒரு உத்வேகத்தோடையே புறப்பட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க யாருமே இப்போ ஒன்று என்ன சொல்லுவாங்க, உங்களை ஏன் பாலியல் தொழில் பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அந்த திருநங்கைகளோட அம்மாவோ அப்பாவோ பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்கள பிச்சை எடுத்தவங்களோ இல்லையே. உங்களை போல் சக குடும்பத்திலேருந்து வெளியில் வந்தவங்க சமூகம் தள்ளிச்சு வேறு வழி இல்லைன்றதில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது படிக்க ஆரம்பிக்கிறாங்க, குறைந்த அளவில் அந்த அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எங்கள் மக்களுக்குள்ளாரையே கூட அந்த மாதிரியான ஒரு கசப்பான அனுபவங்களை யாரும் விரும்புகிறது இல்லை. உண்மை அதுதான். அதை மீறி நடக்கிறது வெகு விரைவில் மாறுங்கிறது நான் இந்த இடத்துல நிச்சயமாக உங்களோட இந்த வலைத்தளத்தின் வாயிலாக நிச்சயமாக அந்த உறுதியை சொல்கிறேன். ஏன்னா அந்த தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு விரிவுகளை செஞ்சு வச்சு அவங்க வந்து இதை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. நிச்சயமாக. ஏன்னா இந்த நலவாரியம்னு ஒரு குழுவை ஆரம்பித்து உங்களுக்கான என்ன தேவைகளை நீங்களே கேளுங்க, உங்களுக்கு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்கண்ணா. அதே போல் வந்து இன்றைக்கு எத்தனையோ மிக முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்னோட ரசிகர்களாக இருக்காங்க, என்னோட நண்பர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் மிக மிக பெரிய புகழ்பெற்ற தொழில் நிறுவனங்கள். அவங்க ஒரு நர்த்தகியும் சக்தியும் பார்த்துட்டு என்ன வேணும் நர்த்தகின்னு கேட்குறப்ப நான் எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணுமோ கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாரு, எனக்கு இப்போ தேவைன்னு ஏதாவது கடவுள்கிட்ட போய் நின்னேன்னா குச்சி எடுத்து உன்னை அடிச்சிருவேன். மற்றவங்களுக்கு மேலே கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நான். அப்போ நான் என்ன செய்யணும் சாமி, 2 கையும் கும்பிட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு மட்டும் உன்னோட வேலைகளை பாருங்கன்றத எனக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னவா இருக்கணும், திருப்தியாக இருக்கேன், எனக்கு இனிமேல் இது இருந்தால் தான் வாழணுங்கிறது இல்லை. அப்போ என் நண்பர்கள்ட்ட என்ன சொல்கிறேன், என் மக்களுக்கு செய்யுங்க, அது சுயநலம்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஆயத்தமாக இருக்காங்க செய்கிறதுக்கு. அப்போ அதெல்லாம் ஒன்று கூடி வரும் பொழுது நிச்சயமாக நம்ம அடுத்து கூட இதோட அடுத்த ஒரு வெற்றி நேர்காணலில் கூட நிச்சயமாக அதை நீங்களே கூட என்னட்ட பகிரக்கூடிய ஒரு சூழலே கூட நமக்கான ஒரு களமாக நிச்சயமாக அமையும்ண்ணா. இந்த மாறுபட்ட பார்வை இங்கே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா, வெளிநாடுகளையும் இருக்காது? வெளிநாடுகளில் நான் இதுதான் ரொம்ப நல்ல கேள்வி. இது நிறையவே வெளியில் வரல. நான் வந்து முன்னெல்லாம் அமெரிக்கா போகிறப்ப கனடா போகிறப்பெல்லாம் கச்சேரி முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருந்து நீ எப்படி வந்த அவன் கேட்குறது புரியுது. நீ பாலைவன கட்டாந்தரையில் கள்ளி செடியிலேருந்து எப்படி ரோஜாப்பூ பூத்துதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழை திருநங்கைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமும் ஒரு மறுமலர்ச்சியும் அவர்கள்ட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போல்லாம் நான் கச்சேரிக்கு போகிறப்போ என்னோட